ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் கொண்டக்கடலை வச்சு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன சைஸில் வாழைப்பூவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மேலே இருக்கிற வாழைப்பூவை நான் பொரியல் பண்ணிட்டேன். உள்ளே இருக்கிற மீதி பூவை தான் வடை பண்ண போகிறேன். வாழைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவை வெட்டியாச்சு. இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக உப்பும் லெமனும் சேர்ந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 3 வரமிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு சேர்த்து வடை செய்கிறத விட இந்த மாதிரி கொண்டக்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் உப்பும் லெமனும் கலந்த தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். நாம் உப்பும் லெமனும் கலந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்புத்தன்மையும் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் வாழைப்பூவில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்தாலும் அதில் எப்படியாவது கொஞ்சமாக தண்ணி இருக்கும். அப்புறமா வெங்காயத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விடும். நம்ம டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால வடை ஒன்று அதிகமாக எண்ணெய் குடிக்கும், அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். அதை தடுக்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வடை நல்லா மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். இன்னமும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மாவை கைகளால் கலந்து விடும்போது கைகளில் ஈரப்பதம் படாமல் இருக்கணும். அது வரையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கைகளால் தட்டி நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம். வடையை பொரித்து எடுக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் வடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து காய விட்டுறலாம். கைகளில் இந்த மாதிரி தேவையான அளவு மாவை எடுத்து தட்டி தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா மேலே சட்டுன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். நாம் எந்த ஒரு பலகாரம் பண்ணாலும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வாழைப்பூ வாங்கி சுத்தம் பண்ணி அதை சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வாங்குறதே கிடையாது. நம்ம சேனலில் ஈஸியாக எப்படி வாழைப்பூ க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் இந்த வாழைப்பூ வடையை கொண்டக்கடலை சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை கூட சேர்த்து பண்ணலாம். அடிக்கடி திருப்பி கொடுத்து வடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற வாழைப்பூ வடையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி கொண்டக்கடலை சேர்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.